அரிதாரத்தை பூசிக்கொள்ள அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். எனக்கு ஒரு பெருத்த சந்தேகம். உங்களுக்கு சந்தேகமா? என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம் தெரியுமா? என்ன? இந்த 17 லோகம் இருக்கிறது அல்லவா? இந்த 17 லோகத்திலே எனக்கு பெருத்த சந்தேகம். என்ன சந்தேகம் தெரியுமா? சந்தேகம். இவ்வுலகில் பொய் சொல்லாதவன், தன் கட்டிய மனைவியை தவிர வேற யாரிடத்தும் பார்க்காதவன், அவனை நாடி தேடி வருவதற்கு இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுப்பவன், அப்படி ஒருவன் இவ்வுலகில் யாராவது உண்டா? ஓ, உண்டே, ஏறில்லை, இதோ இருக்கும். உடைய சந்தேகத்தை நானே தீர்த்து வைக்கிறேன். என்னுடைய சந்தேகத்தை நீங்கள் தீர்த்து வைக்கிறீர்கள்? ஆமா சுவாமி. என்ன உமை பாகனே யார் எதை கேட்டாலும் இல்லையராது வாரி கொடுக்கும் வள்ளல். வள்ளல் தன் மனைவி தவிர பிற பெண்ணை பார்த்தால் தாயாகவும் தங்கையாகவும் தமக்காக நினைக்கக்கூடியவன், சத்தியவான், தர்மவான், புண்ணிய சீலன், அயோத்தியிலே திருச்சங்கை ஈன்றெடுத்த புதல்வன் எனது மாணாக்கன் ஹரிச்சந்திரன் ஒருவனே சத்தியவான். சுவாமி, எனக்கு இருந்த பெருத்த சந்தேகத்தை தாங்கள் அல்லவா தீர்த்து வைத்தீர்கள். சுவாமி, அப்படிக்கு உங்களுக்கு இப்பொழுது என்ன குறிவிட்ட என்று பலமால் சொல்லி விட்டாய். ஏன் இதை நம்பி சிறந்து மகிழ்ந்தாயோ? அதுபோன்று உன் பாலக்கன் மாதட்டி சொல்கிறாயே, அவன் ஹரிச்சந்திரன் எப்படிப்பட்டவன் தான்? தவறே செய்யக்கூடியவன். அப்படிப்பட்டவனே அலட்சியம் பண்ணாம சாதாரணமா என் மாணாக்கன் மாதட்டி பேசுறியா? நீ சொன்னது தவறு என்று இந்த இடத்தை விட்டு நீ போக வேண்டும் என்றால் என்ன சொன்னாய்? என்ன சொன்னாய்? காலில் விழுந்து வணங்கிட்டு இந்த இடத்தை விட்டு நாட்டு அடே வித்யாமத்ரா, யார் நடப்பது? நீதான்டா நடப்பது. யார்? ஓடுவாய்
போது உன் நலத்தை நீ நாடு போடா. என்னது கீழாட்ட பயில அழைச்சி விட்டாயா? என் நலத்தை சொல்லு சொல்லு. மட்டுமல்ல, நாட்டு குடிமக்கள் அனைவரும் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? பம்போ அவன் நாட்டில் வாழும் குடிகள் இருப்பார்கள். அதை பற்றி நீ தெரிந்து கொள்ளடா. அப்படின்னா அவன் பேரை சொல்லணும்னாக என்னுடைய மாநாட்டுடைய பெயரை நீ உரைக்க வேண்டும் ஐயா. வாயிலே ஜலம் கொண்டு 3 முறை அளந்து கீழே துப்பிவிட்டு அதன் பிறகுதான் அந்த உத்தம சீரனுடைய சண்டையிட்டுக் கொண்டோம். ஆபத்து வந்து போல இருக்கிறது. தேவேந்திரா, அப்படி என்றால் நான் ஒரு சபதம் இருக்கிறேன். சபதமா? என்ன சுவாமி? சாட்சி கடுகு போய் வாங்க அவிட்டால் பாதி பகிர்ந்து தான் அளிப்பேன் பாரா. சந்திப்பேன், அவனை காக்கையா பறக்க செய்வேன். அது மட்டுமல்ல, அவனுக்கு ஒரே ஒரு பொய் வாங்கியே வருவேன். ஒரு வேளை வாங்கி வரவில்லை என்றால் எமது தவ வலிமையிலே சரி பாதி அவனுக்கு கழித்து இதோ பார்த்தாயா பூனாங்க என்று சொல்லக்கூடிய பூணலை அது தெரிந்து வாயிலே காய்ந்தம் என்று சொல்லக்கூடிய கருவாடை கவிக்கொண்டு மது உணர்ச்சி சுமந்து கொண்டு உனக்கு மட்டும்தான் சபதம் எடுக்க தெரியுமா? ஒரு சிறிய பொய்யை தப்பிட செய்வாயாகி எனது மாநாட்டத்தை சென்று நீ சிறிய ஒரு பொய்யை வாங்கிவிட்டார். பிரம்மபாசம் என்று சொல்லக்கூடிய இந்த பூணூலை அறுத்து நாய் வாழை சோட்டு கட்டிவிட்டு மதுகுடத்தை சுமந்து தென் திசை நோக்கி செல்வேன். இதுவே சத்தியம்.
இருவரும் இப்ப சண்டையிட்டுக் கொள்ளலாமா? சண்டையிட்டுக் கொள்ளலாமா? ஏய் நாரதா நீதான்டா பொய்யன். நீ ஒரு புலவன். நானாடா நானாடா அக்கறமா கோபப்படாத, என்ன சுகருக்கு கம்முனேரு. தேவேந்திரா, இந்த விஸ்வாமித்திரன் வருகிறார் என்று அவருடைய மானாக்கரத்திலே சூறு உழைத்து விட்டால் நான் செல்ல வேலை நல்லபடி நடக்குமா? நாராயணம். ஆகையினாலே அவன் கரத்திலே பூவினால் விளங்கப்பட்டு காராகிரகம் என்று சொல்லக்கூடிய யாகசாலையிலே அடைக்கலம் பண்ணி வை. சொல்லி கட்டப்பட்டவன்டா எனக்கு பூவால சண்டையிடுவது முறையா? செய்யலாமா? ஏண்டாப்பா ஏய், குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே அவதாரம் எடுத்தடாடி. ஏண்டா ஏதோ தேவ சபையிலே ஆலோசனை கூட்டமா, அங்க கண்கொள்ளா காட்சியாக நாட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது எதிர்பார்த்து வந்தோம். நடக்குமே. ஆனா எங்களை இப்படி இருவரையும் ஆளுக்கு ஒரு மூலையா பிரிச்சு திருத்த வச்சுட்டேன் இல்ல? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா நான் பொறுப்பாக முடியுமா? பொறுப்பு. டேய், இதற்கெல்லாம் மூலக்காரணம் நீ. போகட்டும், உன்னை நீ எங்கேயுமே போகாத சாபத்தை கொடுத்துருவேன். ஆனா உன்னுடைய தமையன் தக்கன் கொடுத்த சாபம் உன் தலைமையில காத்திருக்குது. விடுமே. அதான் மனுஷன் போ. நாராயணம். நான் யாரை எப்போது நினைக்கின்றதோ அவன் என் கண் முன்பாக தோன்ற வேண்டும். வேலை செய்து முடிக்க வேண்டும். அப்படி செய்யல என் கண்ணும் கோபத்துக்காக. நீங்கள் உரத்தால் மறுபடியும் எடுத்து வந்து விடுகிறேன் சுவாமி. அப்படியா? தடையாது விளையும். தடையாது இப்போதே செல்கிறேன். அந்த திருச்சங்கு ஈன்றெடுத்த தவ புதல்வன் நரி சந்திரத்திலே செல்கிறேன். ஓ எனது மனமே தடுமாறியது. வந்துவிட்டால் இந்த அயோத்தி மாநகரம். வந்த வேலை முடிக்க வேண்டும். அப்படி என்றால் ஹரிச்சந்திர சந்திக்க வேண்டும். இப்போதே சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய. நான் அரசவைக்கு வரும் நேரத்திலே என்னவென்றே தெரியவில்லை. என்னுடைய வலது புஜம் துடியாக துடித்தது. ஆமா, அதனால் என்னை தேடி யார் வந்தாலும் சரி பணிவோடு வழிவிட வேண்டும். காவலில் ஜாக்கிரதை. காவல் இருக்கிற பாரா உஷா. ஆட்டுக்கடை முறைகிற மாதிரி முறைகிறியா? பொலிப்புக்கு போவாங்க பின்ன என்ன பக்கம் சொல்றேன்? சாணி எங்க அம்மாளுக்கு ஒரே ஒரு புள்ள சாமி. நீ கொடுத்தா சாபம் கொண்டா தாங்க மாட்டேன் சாமி. சாமி சும்மா என்ன சாபம் கொடுத்துருவாரு. ஒண்ணு ஒரு வாட்டி அப்படிதான் பொண்ணு சாபம் கொடுத்தாதான் வழி பிறக்க போகுது. எந்த சாபம் வேணாமா? நல்லா அப்படியா? சரி, வேந்தன் ஹரிச்சந்திர பூ இருக்கின்றாரா? உழுகுறாரு. என்ன தடா உழுகுறாரு? தெளிவா பேச சொல்லுங்க ஐயா. விஸ்வாமித்திர மகரிஷி வந்திருப்பதாக விஸ்வாமித்திரர். சரி அவன் சொல்றான் சுவாமி நீ தெளிவா குடி சொன்னா தெரிஞ்சாதான் குடிக்கிறானா? பின்ன தெரிஞ்சாதான் சாமி குடிக்க முடியும். ஓரன்னா உள்ள இறங்காது, வாமிட்டு வந்துடும் சாமி. அதான் சொல்றேன், தெரிஞ்சாதான் குடிமதி. அத பத்தி எனக்கு என்னடா தெரியும்? முட்டை கோபி பேர் என்ன சொன்னீங்க? விஸ்வாமித்திர மகரிஷி. இதோ சொல்லிட்டு வரேன். நம்ம நாடு தேடி விஸ்வநாதன் வந்துக்கிறாப்ல. விஸ்வநாதன் டேய் விளக்கமா கேளுடா. எங்க புசு விடுறாங்க. கௌசிக மகமுனிவர். சூப்பர் சாமியா. என்னடா கவுச்சி தூண்டுறவர் வந்து அபச்சாரம் என்ன வார்த்தை இது? என்ன உன் பேரு? ஏய், விஸ்வாமித்திரன் தெளிவா சொல்றான். விஸ்வநாத முத்து விஸ்வநாத மூத்தர் வந்துக்கிறாங்க.
அடடடடடடடே, புரிந்து கொண்டு அதான் கோமணத்திலே கோபத்திலே இருந்தவர் கோமணத்திலே பெரிய கோமணம் மகான் மகான் வந்திருக்கிறாரா? வந்திருக்கிறார். எந்திருக்கிறார். வெளிக்கு இருக்கிறார். டேய், டேய். குண்டு சோம்பல தண்ணி மாத்தமாலான்னு பார்த்தா குண்டு சோம்பு இல்ல. வாயிற்படிக்கு வெளியே இருக்கிறாரா? பேப்பர் தான் யூஸ் பண்ணி. புறப்படு, வரவேற்பு தர வேண்டும். ஐயா வாருங்க. பரிதாரத்தை பூசிக்கொள்ள